ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் பகவான் தன்னை பற்றின முழுமையாக புரிஞ்சுக்காதவங்களாம் என்னன்னு தன்னை பற்றி நினைக்கிறாருன்றதை சொல்லிட்டு வந்தார். அதில் என்னன்னா, பகவானுக்கு பிறப்பே கிடையாது, பிறப்பில்லாதவர், அஜக அப்படின்றே அவருக்கு ஒரு திருநாமம், ஒரு பேர் இருக்குது. ஆனால் பிறப்பில்லாதவர் நமக்காக அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்காம நம்மளை போல தான், தங்களை போல பகவானும் பிறக்கிறாரு அவர் செஞ்ச புண்ணியங்கள்னால அப்படின்னு தப்பாக நினச்சிடுறாங்க. ஆனால் அப்படி தப்பாக நினைக்கக்கூடியவர் மூடர்கள் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து 25வது ஸ்லோகத்தில் இன்னும் ஒரு காரணமும் இருக்குது, எதனால் பகவானை உண்மையாக புரிஞ்சுக்க முடியல அப்படின்றதுக்கு. நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதஹ மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். சர்வஸ்ய பொதுவாக எல்லாருக்கும் அகம்னா பிரகாஷக, நான் என்ன காட்டிக்கொள்றது இல்லை அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ரொம்ப நெருங்கியவங்க, அதாவது வேண்டியவங்கன்னா இந்த இடத்துல யார், பக்தர்கள் கிட்ட மட்டும்தான் என்னை காமிச்சுக்கிறேன். மற்றவங்களுக்கு யோகமாயா சமாவிருத்தக, ஒரு யோக மாயையோட கூடியவனா நான் என்ன வெளிக்காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளை போல தான் அவரும் உடல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, நம்மளை போல தான் பிறவி எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோக மாயையோடு தான் நான் என்னை வெளிப்படுத்துக்கிறேன் மற்றவங்க எல்லார்கிட்டையும். அயம் லோகக மூடக, அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மூடர்கள்னா ந அபிஜானாதி, என்ன தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. மாம் அஜம் அவ்யயம், என்னென்னு தெரிஞ்சுக்கிறது கிடையாது. மாம் அஜம், நான் பிறப்பிலி, பிறப்பே இல்லாதவன்னும், அவ்யயம், எந்த ஒரு குறையே இல்லாதவன்னும் புரிஞ்சுக்காம போயிடுறாங்க அப்படின்னு. நமக்கு இங்கே ஒரு கேள்வி வரலாம், பகவான் தான் யாருமே தன்னை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலன்னு சொல்கிறாரு, ஆனால் பகவானே ஏன் யோகமாயையோடு தன்னை யாருக்கும் காட்டிக்காமல் இருக்காரு அப்படின்னா அதுக்கும் இங்கே ஒரு பதில் இருக்கே. அவர் யாருக்குமே நான் காட்டிக்க மாட்டேன்னு சொல்லியே பக்தர்களுக்கு தன்னை வெளிக்காட்டுறேன்னு தானே சொல்கிறாரு, தன்னோட உண்மையான ரூபத்தை, ஸ்வரூபத்தை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் பகவான் பாண்டவர்களுக்காக தூது போகிறாங்க இல்லையா, அந்த போர்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ அந்த போகிற சமயத்தில் அவர் விஸ்வரூபம் எடுக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அது கண்ணுக்கு தெரியல, அவருடைய பக்தர்களுக்கு மட்டும் கண்ணுக்கு தெரிகிறாரு பகவான் அந்த விஸ்வரூபத்தோட. மற்றவங்களுக்கு அவங்களுக்கு கண்ணு மறைச்சிடுது. அவ்வளோ பிரகாசமாக, அவ்வளோ ஒரு ஒளிமயமாக இருக்கிறதுனால. அதுபோல் என்ன சொல்கிறாரு, உலகத்தில் பொதுவாக எல்லாருக்குள்ள நான் என்னை காட்டிக்கிறது கிடையாது, என்னோட பக்தர்களுக்கு மட்டும்தான் காட்டிக்கிறேன்னு. அப்போ இதுலேயே பதில் இருக்கே, பகவானை நோக்கி நம்ம பக்தி செஞ்சால் கண்டிப்பாக நமக்கும் பகவான் தன்னை காட்டிக்க கொடுப்பாரு அப்படின்ட்டு. அதோடு இல்லாமல் 26வது ஸ்லோகத்தில் நான் எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும், அறிவேன், ஆனால் யாருக்கும் என்னை பற்றி தெரியாது அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேதன கஷ்சன. அகம் வேத, நான் அறிவேன். எதை அறிவார் பகவான்? சமதீதானி, கடந்த காலங்கள், வர்த்தமானானி, இப்போ நடக்கக்கூடிய நிகழ்காலம், பவிஷ்யாணி, இனிமே நடக்கக்கூடிய எதிர்காலம், பூதானி, இந்த 3 காலங்கள் மட்டும் இல்லை, இந்த 3 காலத்துலேயும் இருக்கக்கூடிய எல்லாரை பற்றியும் எல்லாருடைய செயல்கள் பற்றியும் நான் அறிவேன். மாம் தூ, ஆனால் என்னையோ ந கஷ்டன வேத, யாரும் அறிவதில்லை, யாருக்கும் என்னை பற்றி தெரியாது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது பகவான் 3 காலங்கள், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலங்களையும் அறிவார். 3 காலத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய செயல்கள் பற்றியும் அறிவார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு சொல்கிறது உண்டு. 3 காலத்தையும் அறிபவர் அப்படின்னு. ஆனால் நம்ம யாருக்கும் பகவான் பற்றி அவ்வளோ சுலபத்தில் தெரிஞ்சிட முடியாது. அதனால்தான் அவர் மிக உயர்ந்தவர், ஒப்பில்லாமல் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா எந்த ஒரு அரிதான விஷயம் பற்றியுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்போ அது அரிதான விஷயமாகவே இருக்காது இல்லையா. அதுபோல் ஒப்பில்லாமல் உயர்ந்தவரை பற்றி எல்லாராலையும் சுலபமாக அறிஞ்சிட முடியுமா? ஆனால் பகவான் அப்படியும் தன்னை எளிமைப்படுத்திக்கிட்டு அதுக்காக தான் அவதாரங்கள் எடுக்கிறாரு, கோயில்கள்லாம் இருக்காரு. ஆனால் கோவில்களில் தான் இருக்காரு, நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட உயர்ந்தவர் நமக்காக எங்கள் கோவிலில் வந்திருக்காரே அப்படின்ற அவருடைய அந்த பெருமையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.